வணக்கம். ஆதவனின் நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 ஜூலை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் இறுதி நாளை உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த நாளில் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் பிரதானமாக இடம் பிடித்திருக்கக்கூடிய செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாகவும் பிரதான செய்தியாகவும் இடம் பிடித்திருக்கின்ற செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் 90 வருடங்களில் சீனா வசம் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கும் இருநாட்டு துறைமுக ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இதன் மூலம் அடுத்த 90 ஆண்டுகளுக்கு சீன நிறுவனமான சைனா மெர்சன்ட் துறைமுக நிறுவனம் இதனை குத்தகைக்கு பெற்றுக்கொள்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது நேற்றைய தினம் காலை 10:43 மணி அளவில், அதாவது நல்ல நேரம் என்று சொல்வார்கள், அந்த நல்ல நேரத்தில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் 99 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திற்கு இந்த அதாவது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது போன்ற அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அவசியம் ஏற்பட்டால் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பேன், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. அவசியம் ஏற்பட்டால் புதிய அரசாங்கம் ஒன்றை என்னால் அமைக்க முடியும், எனினும் தூய்மையற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்க நான் தயாரில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு மற்றும் அனைத்து இலங்கை செயற்குழு கூட்டம் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை கூறியிருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. ஜோதிடர்களின் ஆலோசனை நாடும் கூட்டு எதிரணியினர், ராஜாங்க அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போவதாக அண்மையில் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் எப்போது எந்த நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவது சிறந்தது என்பது தொடர்பில் கூட்டு எதிரணியினர் ஆராய்ந்து வருவதுடன் அதற்காக இலங்கையில் உள்ள பிரபல ஜோதிடர்களின் ஆலோசனையை நாடி உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் இப்போது பிரதான இரண்டு கட்சிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைந்து கூட்டு ஆட்சியினை நடத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த கூட்டு ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 18 உறுப்பினர்கள், குறிப்பாக அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட இந்த கூட்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பிரிந்து அவர்கள் கூட்டு எதிரணியோடு இணைந்து கொள்ளப் போவதாக வெளியான செய்தி குறித்தும் அவர்கள் எந்த நேரத்தில் நல்ல நேரம் இருக்கிறது அந்த நல்ல நேரத்தில் இணைந்து கொள்வது தொடர்பில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர்கள் ஜோதிடர்களை சந்தித்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. அமைச்சர் ரவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, ஐதேக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. திரைசேரி உண்டியல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் வாக்களிக்க உள்ளதாகவும், இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் அவருடைய அமைச்சு பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பன கேள்விக்குறி என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த பிரதான செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், நாடளாவிய ரீதியில் 2ஆம் திகதி பாரிய எதிர்ப்பு போராட்டம், மஹிந்த தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பொது எதிரணி தீர்மானம் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இவ்வாறு காணப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை ஒன்றிணைத்து எதிர்வரும் 2ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக போராட்டங்கள், அது மட்டுமல்லாது ஒப்பந்தங்கள், அது மட்டுமல்லாது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் மேற்கொள்கின்ற முதலீடுகள், அத்தோடு நாட்டில் அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல், ஆட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இவை எல்லாவற்றையும் எதிர்த்து மொத்தத்தில்
இலங்கையில் நாடளாவிய ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்காக மஹிந்த அணியினர் திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இருக்கிறது, கேஸ் விலை 200 ரூபாவால் அதிகரிக்கும் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு எரிவாயு நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு 200 ரூபாவினால் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்குமாறு பிரதான எரிவாயு நிறுவனங்கள் இரண்டும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இலங்கையில் பிரதான 2 நிறுவனங்களாக காணப்படுகின்ற லிட்ரோ கேஸ் அதே போன்று லாஃப் போன்ற நிறுவனங்கள் கேஸ் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்திருப்பது போன்று அதனை அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய அந்த கட்டமிட செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. 9 மாகாண சபைகளுக்கும் 2019 தேர்தல். நாட்டில் உள்ள அனைத்து மாகாண சபைகளுக்கும் 2019 ஆண்டில் ஒரே நாளில் தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்ற அந்த செய்தி காணப்படுகிறது. ஒரே நாளில் ஒரே தினத்தில் நடத்துவதற்கு பிரதமர் தீர்மானித்திருப்பதாகவும் இது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் இது தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையகத்தினுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்து நான் பார்க்க வேண்டும். இது இவ்வாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. கடவுச்சொற்களை வழங்க அர்ஜுன அலோசியஸ் மறுப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. பெர்பச்சுவல் ட்ரெஸரிஸ் நிதி நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன அலோசியஸ் பயன்படுத்திய ஆப்பிள் இணைய கணக்கின் பெயர் மற்றும் கடவுச்சொற்களை மத்திய வங்கி பிணை முறிவு சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக வழங்கும்படி சட்டமா அதிபர் தரப்பு அவரிடம் கோரியிருந்த நிலையில் அவற்றை வழங்க அவர் மறுத்திருப்பதாகவும் இவருடைய மறுப்புக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் தனக்கு இதற்கான பாஸ்வேர்டு என்று சொல்லப்படுகின்ற கடவுச்சொற்களை வழங்க முடியாது என்று அவர் உறுதியாக கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தார். பலாத் சபா துணை ஆண்டுக்காரையே பால்நேட்டு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இருக்கிறது. அதாவது பலாத் சபா என்று சொல்லப்படக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வசமே செல்லும் என்பது போன்ற அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக இருக்கக்கூடிய மூன்று மாகாணங்கள் 3 உள்ளூராட்சிகளுக்கான அந்த ஆட்சியினை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கமே கைப்பற்றும் என்பது போன்ற விதத்தில் இந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஹம்பாந்தோட்ட போர்ட் டீல் சைன் மைனாரிட்டி ஸ்டேக் ஃபார் SLPA இன் போத் நியூ கம்பெனிஸ் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது ஹம்பாந்தோட்ட துறைமுகத்துக்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டிருந்த நிலையில் இந்த கைச்சாத்தானது மிக குறைந்த அடிப்படையிலேயே இதற்கான ஒப்பந்தங்களை 2 நிறுவனங்களும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனமும் சீனாவில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களும் கைச்சாத்திட்டிருக்கின்றது என்பது போன்ற அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தீட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலிய மாகாண சபை வழங்கும் வறிய மாணவர்களுக்கான புலமை பரிசில் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. நுவரெலிய மாநகர சபை மூலம் நுவரெலிய மாநகர சபை எல்லைக்குள் வாழும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த காபோத சாதாரண தரம் மற்றும் காபோத உயர்தரம் ஆகியவற்றில் கற்பதற்கு தகுதியுடைய மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவங்கள் தற்போது நுவரெலிய மாநகர சபை விநியோகிக்கப்பட்டு வருகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது காபோத உயர்தரம் சாதாரண தரம் ஆகியவற்றில் சித்தி அடைந்த மாணவர்களுக்காக விசேடமான ஒரு புலமை பரிசிலை வழங்குவதற்காக நுவரெலியா மாநகர சபையினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஃபார்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை பெற்றுக்கொண்டு அங்கு இருக்கின்றவர்கள் இதற்கு விண்ணப்பம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கத்தில் வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உலக செய்திகளாக குறிப்பாக வடகொரியாவின் ஏவுகணை சோதனைக்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி இருக்கிறது. ஜப்பானிய கடற்பகுதியில் நேற்று முன்தினம் கண்டம் தாக்கும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நிகழ்த்தியுள்ளதாக ஜப்பானிய அரசு குற்றம் சாட்டியிருந்தது. அதனை ஒப்புக்கொண்டுள்ள வடகொரிய ஊடகங்கள் இந்த ஏவுகணை அதிக தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டவை என செய்தி வெளியிட்டுள்ளது.
இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநா பொதுச் செயலாளர் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்ற அந்த விடயத்தினை மையமாக வைத்து இந்த விடயமானது பல்வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றது, இதனை தயவு செய்து நிறுத்த வேண்டும், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது குறிப்பாக வடகொரியாவிற்கு எதிரான தடைகள் தொடர்ந்தும் அமலுக்கு வரும். அந்த தடைகளை அதாவது அந்த தடைகள் தொடர்பில் கூறி அவதானம் செலுத்தப்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கின்ற அந்த செய்தியினை மையமாக வைத்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. தமிழகத்தை இப்போது தமிழன் ஆள்வது மகிழ்ச்சி. தமிழகத்தில் தமிழன் ஆள்வது மகிழ்ச்சி அளித்தாலும் ஜெயலலிதா ஆட்சியின் நீட்சியே நீடிக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு சீமான் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியிருப்பதாகவும், அதாவது தமிழன் இப்போது தமிழகத்தை ஆட்சி செய்தாலும் ஜெயலலிதாவின் ஆட்சி நீடித்து வருவதாகவும், அங்கு கூறப்பட்ட விடயங்கள், அங்கு சொல்லப்பட்ட விடயங்கள், அந்த ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட விடயங்களை தற்போது தொடர்ச்சியாக நீடித்து வருவதாக குற்றம் சுமத்தி இருப்பது போன்று அந்த செய்தி காணப்படுகிறது இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. 30 வருடங்கள் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி இருக்கிறது. இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட 30 வருட நிறைவு நேற்று நினைவு கூறப்பட்ட அதே தினத்தில் இலங்கையும் சீனாவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றன. இலங்கை இந்திய உடன்படிக்கையை ஏதோ ஒரு வகையில் நினைவுக்கு கொண்டு வரும் வகையிலேயே இந்த இலங்கை சீன உடன்படிக்கையும் அமைந்திருக்கிறது. கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில்தான் 30 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட அதே நாளில்தான் நேற்று அதாவது 30 வருடங்களுக்கு முதல் நடந்த விடயத்தை நினைவு கூறும் வகையில் நேற்று சீனா இலங்கைக்கான அந்த இலங்கையுடனான ஒப்பந்தத்தை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கின்றார், இந்த சீனாவோடு இலங்கைக்கும் இடையிலான அந்த உறவுக்கு முக்கிய காரணம் இந்தியாவினுடைய மத்திய அரசு தான் இதற்கு காரணம் என்பது போன்று குற்றம் சாட்டியிருந்தார். ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு பாதிப்பு இருக்கிறது போலதான் எனக்கு தெரிகிறது. இந்த சுட்டிக்காட்டல்கள் விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விடயத்தில் எங்கோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது. துணிந்து முடிவெடுக்க கோரும் சம்பந்தன் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அரசாங்கத்தை கவிழ்ப்பது ஒன்றையே தமது இலக்காக கொண்டு கூட்டு எதிரணியினர் செயற்படுகின்றனரா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. நாட்டில் எதிர்க்கெடுப்பினும் ஆர்ப்பாட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டங்கள் என தொடர்ந்த வண்ணம் உள்ளன. அதேவேளை இவற்றுக்கு கூட்டு எதிரணியினர் ஆதரவாகவும் பின்னணியாகவும் இருந்து வருவது ரகசியமல்ல என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது இதனை மையமாக வைத்து குறிப்பாக இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அத்தோடு இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துக்கும் கூட்டு எதிரணியினர் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பின் ஊடாகவே இந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே கூட்டு எதிரணியினர் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும். அவர்களுடைய முடிவில் அவர்கள் மாற்றம் இருக்கக்கூடாது என்பது போன்று சம்பந்தன் கோரியிருக்கிற அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பீடத்தின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்று வழியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. நான் நினைத்தால் நாளையே மலரும் புதியதொரு அரசு. சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மத்தியில் அரசு தலைவர் இருமாப்பு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. அதாவது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில், குறிப்பாக மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது கூறியிருக்கின்றார், நான் நினைத்தால் புதியதொரு அரசை உருவாக்க முடியும், ஆனால் எனக்கு நல்லதொரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதை என்னுடைய இலக்கு என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை மையமாக வைத்ததாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய
காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டமைப்பு தலைவர்கள் விக்கி சந்திப்பு அடுத்த வாரம் நடக்காது, இனி 2 வாரம் கழித்துதான் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இருக்கிறது. இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களையும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனையும் ஒன்றிணைத்து எதிர்வரும் 5ஆம் தேதி அளவில் யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட கலந்துரையாடல் அச்சமயத்தில் நடைபெறாது என இப்போது அறிய வருகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதாவது குறிப்பாக கட்சிக்குள் ஏற்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில முரண்பாடான கருத்துக்கள் தொடர்பிலும் இந்த முரண்பாடான கருத்துக்களை தீர்த்து வைப்பதற்கான ஒரு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான அந்த சந்திப்பு ஏற்படுத்தப்பட்ட இருந்த நிலையில் அது தற்போது பிற்போடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பிரதான கட்சிகளின் கருத்து முரண்பாடு தீர்க்க ஜனாதிபதி பிரதமர் பேச்சு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இடையில் அமைச்சர் மங்கள சமரவீரன் இல்லத்தில் நடந்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது தற்போது காணப்படுகின்ற இந்த நல்லாட்சி கூட்டாட்சியிலேயே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைச்சர்கள் தங்கள் அமைச்சு பதவியிலிருந்து விலகி பொதுவாக எதிரணியில் செயற்பட தீர்மானித்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் தொடர்ச்சியாக நிலை வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கருத்து முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் மங்கள சமரவீரனுடைய இல்லத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், துரதிருஷ்டவசமாக வீரகேசரி பத்திரிகையில் கேலி சித்திரங்கள் இன்று பிரசுரிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் பிரசுரிக்கப்படவில்லை. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக காணப்படுகிறது. பல்வேறு அதாவது பிணைமுறை விசாரணை தொடர்பில் பல்வேறு தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த விடயத்தினை சித்தரிக்கின்ற வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற வகையில் பல்வேறு தலைவர்கள் இன்னும் சிக்குவார்கள் என்பது போன்று அதனை சித்தரிக்கும் வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கு எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன். வணக்கம், சந்திப்போம்.